தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏர்டெல்லும் போக்கோவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா C51 சொல்லிட்டு ஒரு புதிய மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. வெறும் ₹6000 பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. இதில் 4GB ரேம் பின்ன 64GB ஸ்டோரேஜ் சொல்லிட்டு வேறு லெவல் ஃபீச்சர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ₹6000 பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிராண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதுவும் 4GB ரேம் கான்ஃபிகரேஷனில் தர மாட்டாங்க. பட் ஆனால் போக்கோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வேறு என்ன பெஸ்ட் ஃபீச்சர் இருக்குது, இது சீப்பஸ்ட் ஃபோனாக இருக்கிறதுனால வந்து ஃபீச்சர் ஏதாச்சும் அடி வாங்குமா இல்லை ஏதாச்சும் நெகட்டிவிட்டி இருக்கா அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபஸ்ட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க ₹6000 தர இந்த போக்கோட மாடல் பார்த்தீங்கன்னா போக்கோ C51. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர் அண்ட் ஸ்பெக்ஸ் வந்து வேறு லெவலாக இருக்குது. ₹6000 கம்மி ப்ரைஸ் வச்சாலும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்லிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ப்ரைமரியாக வந்து நீங்கள் ஏர்டெல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஏன்னா இது ஏர்டெலோட டைப்பில் வரதுனால பார்த்தீங்கன்னா சிம்மை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ 18 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து வேறு சிம் தான் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு 500 அதாவது ₹6500 கட்டி நீங்கள் வந்து வேறு சிம்மே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6.52 சென்டிமீட்டர் டிஸ்பிளே ஸ்க்ரீனில் வருது. பின்ன 10 வாட் சார்ஜர் வருது. பின்ன பார்த்தீங்கன்னா பேக் சைடு லெதர் தான் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. பின்ன ₹6000 ஃபோன்னாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பேக் சைடில். பின்ன டுவெல் கேமரா வருது. 8 மெகா பிக்சல் கேமரா வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெப்த் கேமரா கொடுக்குறாங்க. பின்ன ஃப்ரண்டில் செல்ஃபி கேமரா 5 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் கிரில்லில் கொடுத்துருக்காங்க. ஸோ 3.5mm ஹெட்செட் ஜாக் இருக்குது. இதோட பெஸ்ட் ஃபீச்சரே பார்த்தீங்கன்னா 4GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜ். ஸோ உங்களுக்கு வர்ச்சுவல் ரேம் வேணும்னா 3GB வர்ச்சுவல் ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 7GB வரைக்கும் ரேம் வச்சுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் பின்ன 9mm திக்னஸில் வருது. 5000 mAh பேட்டரி. ஸோ பேட்டரி விஷயம் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க கம்மி பண்ணவே இல்லை. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 13 வருது. இது மீடியாடெக் ஹெலியோ 2.2 GHz ப்ராசஸரில் வருது. இந்த ப்ரைஸில் உங்களுக்கு ₹6000 ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 7GB வரைக்கும் ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எனக்கு நல்ல ஸ்டோரேஜ் வேணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை அண்ட் ஃபோன் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு மாடரேட்டான ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோன் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் கிடச்சிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோன் வாங்குவீங்களா இல்லைன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் அப்டேட் தமிழா. நன்றி, வணக்கம்.